வணக்கம் நண்பர்களே. ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் நான் பண்ண போகிறேன். ஹிந்து நியூஸ் பேப்பரை வச்சு இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படிக்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு கரண்ட் அஃபேர்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி படித்து நோட்ஸ் எடுக்கணும், லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டு டுட்டோரியல் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ப்ரீஃபாக சில முக்கியமான கைட்லைன்ஸை நான் சொல்லிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது தனி பாடம் கிடையாது, அதுக்கு ரொம்ப டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஐஏஎஸ் எக்ஸாம் சிலபஸில் இருக்க முக்கியமான சப்ஜெக்ட், அதாவது கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது சம்மந்தமாக இதை ஒட்டி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி நியூஸ் மூலமாக கெயின் பண்ணுற நாலேஜ் தான் கரண்ட் அஃபேர்ஸ். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்பொழுது ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்கணும், இன்டெகிரேட்டடாக படிக்கணும். எப்படி படிக்கிறது? நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் படிக்கணும். டோட்டலாக 11 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை ஆகும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் இந்த 11 சப்ஜெக்ட்ஸ் வச்சு படிக்கும்போது இந்த வருஷம் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்கிறீங்கன்னு அர்த்தம். சப்ஜெக்ட் லிஸ்ட்டை நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். அந்த கைடன்ஸ் வீடியோவில் நான் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், society and social issues, agriculture, defense and security, government schemes and administration. இந்த 11 சப்ஜெக்ட் சம்மந்தமாக தான் நீங்கள் நியூஸ்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். மற்ற நியூஸ் ஐட்டம்னு நீங்கள் விட்டுறணும். ஸ்போர்ட்ஸ், சினிமா, சிட்டி நியூஸ் இதெல்லாம் விட்டுலாம். ஒருவேளை இந்த நியூஸில் இன்டெரக்டாக சிலபஸ்க்கு தேவையானது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். ரைட்டுங்களா? என்விரான்மெண்ட் சொல்லலாம் ஞாபகம் இல்லை, என்விரான்மெண்ட்டும் இந்த லிஸ்ட்டில் வந்துடும். ஒருவேளை எனக்கு ஹிந்து பேப்பர் கஷ்டமாக இருக்குது, லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துங்க. எந்த சிட்டி வெர்ஷனாக வேணால் இருக்கலாம். நமக்கு நியூஸ் பேப்பரை மாஸ்டர் பண்ணுறது நம்ம டியூட்டி இல்லை. ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தேவையான நாலேஜை நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கணும். ஒருவேளை நியூஸ் பேப்பர் படிக்க டைம் இல்லை, உண்மையாலே இப்படி ஒரு கன்ஸ்டன்ட் உங்களுக்கு இருக்குது, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு அகாடமி ரிலீஸ் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் காம்படிஷன் இதை வருஷம் ஃபுல்லாக டெய்லி பேசிஸில் நீங்கள் படிச்சிடணும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் படித்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் காம்படிஷனில் படித்தாலும் சரி, படிக்கக்கூடிய முறை ஒன்று தான். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஆரம்பிப்போம். நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து வர போகிறேன். இந்த சிங்கிள் வீடியோவில் எல்லாத்தையும் நம்மளால் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. முக்கியமான நியூஸ் ஐட்டம் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தியா ஹிட்ஸ் பேக் ஆஃப்டர் இன்டர்செப்டிங் பாகிஸ்தான் ஸ்ட்ரைக். நியூஸ் ஐட்டம் சப்ஜெக்ட் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். சப்ஜெக்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், சர்வதேச உறவுகள். அப்போ எனக்கு இந்த நியூஸ் தேவை. ஸோ இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் பற்றி தான் இன்றைக்கி மீடியா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நம்ம எல்லாருமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியா பாகிஸ்தான், இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா மோசமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நாடுகளுக்கு மத்தியில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். 100% பாசிட்டிவ், 100% நெகட்டிவ்னு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும். மற்ற நாடுகளில் பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்கும், நெகட்டிவ்ஸ் குறைவாக இருக்கும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டில் இந்த நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்குது. இன்றைக்கி 2 நாடுகளும் ஒரு மிலிட்ரி கன்ஃபரன்டேஷனில் இருக்குது, இராணுவ மோதலில் இருக்குது. பாகிஸ்தான் நெய்பரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியா. நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்ஷனாக படிக்கணும், அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இந்த மனப்பாடம் செய்ய வேண்டிய அந்த விஷயங்களே எடுக்கணும். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிறது கான்செப்ஷுவல் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங். நான் அப்படி தான் லேர்ன் பண்ண சொல்லுவோம் பசங்களை. நீங்கள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கணும் 2 சர்க்கிளை. முதல்ல உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கிள் புரிதல், கான்செப்ட், இதை புரிஞ்சுக்கிட்டு அவுட்டர் சர்க்கிள்ங்கிறது மனப்பாடம், இதை பண்ணணும். புரிஞ்சதுக்கப்புறம் தான் மனப்பாடம் பண்ணணும். அவுட்டர் சர்க்கிள் மனப்பாடத்தில் ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், இன்ஃபர்மேஷன், ஸ்டாட்ஸ், இயர்ஸ், டேட்டா இதெல்லாம் வரும். ஓகே, அப்போ கான்செப்ஷுவலாக எப்படி படிக்கிறீங்க? பாகிஸ்தான் நெய்பரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியா. 2 நாடுகளும் எந்த ரீஜனில் இருக்குன்னா, சவுத் ஏஷியாவில் இருக்குது, தெற்கு ஆசியாவில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கணும், நோட் புக்கில் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அடுத்து எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ இந்த நியூஸ் ஐட்டமில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இல்லை, பட் லாஸ்ட் ஒரு 4-5 டேஸில் இதோடைய பேக்ரவுண்டை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக படிச்சிருந்தீங்கன்னா இதை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. எல்ஓசிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஸ்பெசிஃபிக்காக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பார்டர். ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பெரிய பார்டர் இருக்குது.
இது ஆக்சுவலாக பார்டர் இல்லை, பவுண்ட்ரி. இதனுடைய பேர் ஐபி, இன்டர்நேஷ்னல் பார்டர். இதனுடைய லென்த்து தான் அதிகம். குஜராத்தில் ஆரம்பித்து பஞ்சாப் ஜம்மு பார்டர் வரைக்கும் அது போகும். எல்ஓசிங்கிறது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள்ளே மட்டும் இருக்கிற பார்டர். இந்த எல்ஓசி தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பிஓகேவையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவையும் டிவைட் பண்ணக்கூடிய பவுண்டரி. பஹல்கம் பயங்கரவாத தாக்குதல், பாகிஸ்தான் பேக்டு டெரரிஸ்ட் அட்டாக், பாகிஸ்தானுடைய ஆதரவில் இந்தியாவில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல். இதற்கு பதிலடியாக 2 நாளுக்கு முன்னாடி நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே இருக்க அந்த டெரரிஸ்ட் சைட்ஸை அட்டாக் பண்ணோம். அதே நேரத்தில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான அட்டாக்ஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே பண்ணுறாங்கன்னா எல்ஓசியில் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்படியே நோட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணுங்கள். போதும், நீங்கள் முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எல்லா ஃபேக்ட்ஸும் நீங்கள் படிக்க வேணாம். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நியூஸ் பேப்பர்லேருந்தோ அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் காம்பலேஷன் இருந்தோ பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். அப்புறம் தொடர்ந்து டெய்லி படிக்க நாலேஜ் அதிகமாகும், பேக்ரவுண்டு பெட்டராக புரியும், டீப்பாகவும் புரியும். ஓகேவா? நீங்கள் ஒரே நாளில் எல்லாத்தையும் படிக்க முடியாது, உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஒரே நாளில் நெட்டுக்குள்ளே போய் என்டையர் பேக்ரவுண்டு செக் பண்ணுறது வேணாம். அடுத்து பாகிஸ்தான் இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் டெரர் இன் சவுத் ஏஷியா. சவுத் ஏஷியாவுக்குள்ளே இருக்கிற நாடு, பயங்கரவாதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு பாகிஸ்தான். இதனாலே இந்த சவுத் ஏஷியாவில் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது, அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, செக்யூரிட்டி இஷ்யூஸும் இருக்குது, பாதுகாப்பு பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இதுக்கு யார் பொறுப்பு ஏற்கணும்னா கண்டிப்பாக அது பாகிஸ்தான். இப்படி தான் நம்ம பாகிஸ்தானுடைய பொசிஷனை சவுத் ஏஷியாவுக்குள்ளே பார்க்கலாம். அடுத்து பேஜ் நம்பர் 13. 3 Greyhound commanders killed in ambush by Maoist. இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, பாதுகாப்பு. இதற்கு கீழே தான் இன்டர்னல் செக்யூரிட்டின்ற டாபிக் வரும். இன்டர்னல் செக்யூரிட்டி மெயின்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கானது. ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்ந்த சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே டிஃபென்ஸ் பர்ச்சேசஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ், அப்புறம் டிஃபென்ஸ் இன்னோவேஷன்ஸ், இதோடு சேர்த்து இன்டர்னல் செக்யூரிட்டி வரும். அப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி நீங்கள் தனியாக படிக்க வேணாம். வருஷம் ஃபுல்லாக டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டின்ற பெரிய சப்ஜெக்டை படிக்கும்போது அதுக்குள்ளே இன்டர்னல் செக்யூரிட்டி வந்துடும். ரைட்டா? இப்போ இந்த நியூஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது. கிரே ஹவுண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் போலீஸுடைய ஆன்டி டெரரிஸ்ட் யூனிட் தான் கிரே ஹவுண்ட்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் விங் ஒன்று இருக்கும். இவங்க இந்த டெரரிசம்க்கு எதிராகவோ அல்லது மாவோயிஸ்ட் போன்ற கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராகவோ இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் இருக்குது. ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா ஜாகுவார்ன்ற ஃபோர்ஸ் இருக்குது, கேரளாவில் தண்டர் போல்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் எஸ்டிஎஃப் இருக்குது. கிரே ஹவுண்டு பார்த்தீங்கன்னா தெலங்கானா அண்ட் ஆந்திரா. இனிஷியலாக ஆந்திராவில் தான் இருந்தது, அதுக்கப்புறம் 2 ஸ்டேட் உடஞ்சிது. ஓகே, இப்போ இந்தியாவில் மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்காங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி இந்த கான்செப்டை நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் முதல்ல நீங்கள் நியூஸ் படிக்கும்போது எல்லாத்தையும் லேர்ன் பண்ண முடியாது. நான் சொன்னது போல் அந்த நியூஸ் ஐட்டம்லேருந்து என்ன லேர்ன் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதை தாண்டி சில கான்செப்ட் உங்களுக்கு சுத்தமாக தெரியலனா அதை மட்டும் ப்ரீஃபாக கூகுள் சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு மாவோயிஸ்ட் ப்ரீஃபாக யாருன்னு பாருங்கள், இன்சர்ஜென்சி ப்ரீஃபாக என்னன்னு பாருங்கள், அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் செக்யூரிட்டிங்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு. ஒரு நாட்டினுடைய எல்லை பகுதி இருக்கு இல்லையா, பார்டர் பவுண்டரி, அதை பாதுகாக்க வேண்டும். எதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லேருந்து, அச்சுறுத்தல்கள்லேருந்து, அந்த நாட்டுக்குள்ளேருந்து செயல்படக்கூடிய சில தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள், இந்த சக்திகள் கிட்டேருந்து அந்த நாட்டை காப்பாற்றுறது தான் இன்டர்னல் செக்யூரிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா செக்யூரிங் த பார்டர் ஆஃப் த கண்ட்ரி ஃப்ரம் த்ரெட்ஸ் ஃப்ரம் வித்தின் த பவுண்டரி. இதுதான் இன்டர்னல் செக்யூரிட்டி. அமெரிக்காவில் தான் ஹோம் லேண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரே கான்செப்ட் தான், அவங்க வச்சிருக்க பேர் வேறு. ஹோம் லேண்ட் செக்யூரிட்டி, நாம் சொல்கிறது இன்டர்னல் செக்யூரிட்டி. இந்தியாவில் இன்டர்னல் செக்யூரிட்டி எந்த மினிஸ்ட்ரி கீழே வரணும்? ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும். மாவோயிஸ்ட் இவங்க இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய த்ரெட். இவங்க யாருன்னா லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இடதுசாரி தீவிரவாதிகள். ஓகேங்களா? இவங்களுடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த்ரோயிங் த இந்தியன் ஸ்டேட். இந்தியன் ஸ்டேட்டுங்கிறது நாடு, அந்த நாடு அதில் இருக்கக்கூடிய அரசியல் தூக்கிடணும். இதுதான் இவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய எய்ம் தான்.
செயல்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளர்ச்சியாளர்கள், இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது கிளர்ச்சி. ஒரு நாட்டுக்குள்ளேயே சில நபர்கள் ஆயுதம் ஏந்தி குழுக்களாக செயல்பட்டு அந்த நாட்டையே எதிர்த்து சண்டை போடுறது தான் இன்சர்ஜென்சி. அப்போ இன்சர்ஜென்சி ஒரு கான்செப்ட், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் ஒரு கான்செப்ட், அது இல்லாமல் இன்டர்னல் செக்யூரிட்டின்றது லார்ஜர் கான்செப்ட். இங்கே ஸ்பெசிஃபிக்காக யாரை பற்றி நியூஸ் வந்திருக்குன்னா மாவோயிஸ்ட்டை பற்றி நியூஸ் வந்திருக்கு. மாவோயிஸ்ட் நத்திங் பட் இன்சர்ஜென்ஸ். ஃபோர்ஸோடைய பேரும் கொடுத்துருக்காங்க, கிரே ஹவுன்ஸ். இப்போ கான்செப்டை நோட் பண்ணிக்கிட்டு ஃபேக்ட்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். கிரே ஹவுன்ஸ் இது வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், ஆன்டி டெரரிஸ்ட் ஃபோர்ஸ், ரைட்டுங்களா? அடுத்து அதே பேஜில் நிப்பா ரீசர்ஃபேசஸ் இன் கேரளாஸ் மல்லபுரம். இந்த நியூஸ் வந்து சொசைட்டி சம்மந்தப்பட்டது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது. நிப்பா வைரஸ் இது மறுபடியும் கேரளாவில் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ரீசர்ஃபேசஸ் சில வருடங்கள் முன்னாடி நிப்பா வைரஸ் கேரளாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது, மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் பரவச்சு. ஸோ இதுதான் நியூஸில் வந்திருக்கு, ஓகேங்களா? இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் புரிஞ்சுக்கணும், அதை சுற்றி மனப்பாடம் பண்ணணும். நிப்பாங்கிறது ஒரு வைரஸ், ஓகேவா? இந்த நிப்பா வைரஸ் எதனால் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ்னால ஸ்ப்ரெட் ஆகுது, பேட்ஸ்னால ஸ்ப்ரெட் ஆகுது, பறவைகள், வௌவால். இப்போ ஒரு நபருக்கு கேரளாவில் நிப்பா வைரஸ் வந்திருக்கு, அந்த பெண்ணுக்கு. இப்போ இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு ப்ராபப்ளி எப்படி வந்திருக்கலாம்னா அவங்க இந்த பேட்ஸ், பேர்ட்ஸ் ஏற்கனவே சாப்பிட்டு அந்த பழங்களை இவங்க சாப்பிட்ருக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ஸ், ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் தான் கேரியராக இருக்கும், அந்த நோயை பரப்பக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இதை நோட் பண்ணணும். இதை தாண்டி அந்த பேஷண்ட் பேர் என்ன, எந்த ஊர், இந்த மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் விட்டுலாம். நிப்பா வைரஸ், கான்செப்ட் வைரஸ், கேரியர்ஸ் ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ஸ், ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ், இட் இஸ் அக்வயர்டு த்ரூ ஃப்ரூட்ஸ் ஈட்டன் பை தீஸ் பேட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இப்போ இதை தாண்டி நீங்கள் ஃபர்தராக யோசிச்சிங்கன்னா இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணணும், மற்ற ஸ்டேட்ஸ்க்கு போய்விடக்கூடாது. இது யாருடைய டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்னுடைய டியூட்டி, கேரளாவுடைய டியூட்டி. ஃபர்தராக இந்த மாதிரி அவுட் பிரேக் இருக்கும்போது ஸ்டேட்ஸ் மத்தியில் கோஆப்ரேஷன் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், மற்ற ஸ்டேட்ஸ் அலர்ட் ஆகிடணும். அவங்க சைடில் அவங்க சில ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, தேவைப்பட்டால் பீப்புளுடைய மூவ்மெண்ட்டை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை ரெடி பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட நாலேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்த்துட்டே போகணும். இந்த மாதிரி நீங்கள் படிக்க டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் நடுவிலே உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் கிடைக்கும், டாபிக்ஸை உங்களால் ரிலேட் பண்ண முடியும், கான்செப்ட்ஸை ரிலேட் பண்ண முடியும். யூபிஎஸ்சி கேள்வி எப்படி கேட்கும்னா கான்செப்ஷுவலாகவும் கேட்கும், ஃபேக்சுவலாகவும் கேட்கும். வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? வைரஸ் வந்து இந்த லிவிங் மெட்டீரியல் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும் ஜென்ரலாகவே. ஸோ இந்த மாதிரி கேள்விகளை கேட்கலாம். H1N1, H5N1 இந்த வைரஸ் உடைய கேரியர் இது எந்த அனிமல் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். அடுத்து எடிட்டோரியல் பேஜுக்கு வரேன். எடிட்டோரியலை நீங்கள் எப்படி படிக்கணும்னா அதுவும் நீங்கள் சப்ஜெக்ட் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு எடிட்டோரியலில் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இந்த தப்பை பண்ணாதீங்க. எடிட்டோரியல் நத்திங் பட் அதர் நியூஸ் ஐட்டம், இன்னொரு நியூஸ் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டீட்டெயில்டாக இருக்கும். ஒரு எக்ஸ்பர்ட் எழுதியிருப்பார், அவருடைய நாலேஜை பல்வேறு கோணங்களில் கொடுத்துருப்பார், அனாலிட்டிக்கலாக இருக்கும். அதனால் ஒரு டாபிக் இருக்குது, ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை ஒரு 2-3 கோணங்களில் நீங்கள் இதிலேருந்து படிக்கலாம். பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், மெரிட், டிமெரிட், அதோடு சேர்ந்து சொல்யூஷன்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அனாலிட்டிக்கலாக இருக்கும், இன்டெப்த்தாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எடிட்டோரியலை யூஸ் பண்ணணும். எடிட்டோரியலை நீங்கள் படித்து நோட்ஸ் எடுத்து வைக்கணும். நீங்கள் மற்ற நியூஸ் ஐட்டம் பண்ணுற மாதிரி பண்ணணும், ஆனால் இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எடிட்டோரியல் பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும், அட்வான்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு சுத்தமாகவே புரியாது. இப்போ நான் ஒரு டீச்சர், எனக்கு புரியும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு அதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அல்லது எடிட்டோரியல் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கும், ஸ்டாட்ஸ், டேட்டா, இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க, வருஷம் நிறையா இருக்கும், பர்சன்டேஜ் நிறையா கொடுத்துருப்பாங்க, நிறையா இருக்கும். இந்த மாதிரி எடிட்டோரியல் இருக்குன்னா அதை படிக்காதீங்க, விட்டுடுங்க. புரியுதா? ஏன்னா உங்களுக்கு எடுத்த உடனே அந்த ஒரு நாலேஜ் இருக்காது. அட்வான்ஸ்டாக ஒரு எடிட்டோரியல் படிச்சிங்கன்னா அது ஃபர்தராக காம்ப்ளிகேட் பண்ணோம், பயத்தை அதிகப்படுத்தும். ஆனால் சில எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டாக இருக்கும், அதை கோ த்ரூ பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்.
அதில் தெளிவாக அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அளவாக இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காது, நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் இருக்காது. அந்த மாதிரி எடிட்டோரியலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 எடிட்டோரியல் வந்திருக்கு. அதில் நமக்கு ஒரு 2 தான் தேவை, 2 3 தான் தேவை. இந்த பேஜில் பாருங்கள், இந்த 2 எடிட்டோரியலுமே நமக்கு தேவை கிடையாது. செகண்ட் வேர்ல்டு வார் அதனுடைய 80th ஆனிவர்சரி இந்த வருஷம், 80 வருஷம் முடிஞ்சிருக்கு. அதை பற்றி 2 பேர் எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலாக நமக்கு டேரெக்டாக தேவையான தேவை கிடையாது, ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் விட்டுலாம். ப்ராபப்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆனிவர்சரி அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் மாதிரி ஆரம்பிச்சிருக்கு, இது சரியானதா இல்லையா, நாடுகள் மத்தியில் எப்படி பேச்சுவார்த்தை இருக்கணும், எப்படி போர்கள் வராமல் பார்த்துக்கணும், அதை தாண்டி சர்ச்சை இருந்தால் எப்படி சமமாக்கணும், இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு டேரெக்டாக அது தேவையில்லை. நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை விட்டுடுங்க. இந்த மாதிரி எடிட்டோரியல்ஸ்க்கு நீங்கள் வரலாம், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் வரும்போது நீங்கள் லிமிட்டடாக படிக்கணும். எப்போ நீங்கள் வரலாம்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் ஜென்ரல் நியூஸ் ஐட்டமை படித்து நல்ல நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் வரலாம். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு எடிட்டோரியல் இருக்குது, இது ரெலவெண்ட்டானது, இந்தியா பாகிஸ்தான் பற்றி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ப்ராக்டிக்கலாக இருக்குது. இந்தியா மஸ்ட் ப்ரெஷர் பாகிஸ்தான் பை ஷேரிங் எவிடன்ஸ் ஆஃப் த டெரர் ட்ரையல். 2 பேராகிராஃபில் இருக்குது, எடிட்டோரியல் அனாலிசிஸ் இருக்குது. செகண்ட் பேராகிராஃபில் தான் ஆக்சுவலான கண்டென்ட் இருக்குது. செகண்ட் பேராகிராஃபை படித்தா போதும். ஃபஸ்ட் பேராகிராஃபில் எப்போ அந்த பயங்கரவாத அட்டாக் நடந்தது இதெல்லாம் தான் இருக்குது, ஃபேக்சுவலாக இருக்குது. செகண்ட் பேராகிராஃபில் தான் அந்த ஜிஸ்ட் இருக்குது. இப்போ இந்த ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு நாடு எங்கே இருக்குன்னு ஏற்கனவே படித்தோம், சவுத் ஏஷியாவில் இருக்குது. இந்த நாடு சவுத் ஏஷியாவுக்கே ஒரு சவாலாக இருக்குது, டீஸ்டெபிலைஸ் பண்ணுறது, பதற்றத்தை ஏற்படுத்துது. இப்போ இந்த நாட்டை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ணுது இல்லையா, அதற்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். இந்தியா கலெக்ட் பண்ணி பாகிஸ்தான் மேலே ப்ரெஷர் போடணும் அப்படின்னு சொல்கிறார். இது கரெக்டான ஒரு பாயிண்ட், லாஜிக்கலாக எழுதியிருக்காரு. இதை பண்ணணும், ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை எல்லா நாடுகளும் பண்ணணும். ஸோ கலெக்ட் எவிடன்ஸ். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் இன்டர்நேஷ்னல் லான்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, சர்வதேச சட்டம். இந்த சர்வதேச சட்டத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா 2 கான்செப்டாக பார்க்கலாம். ஒன்று கஸ்டமரி லா, இன்னொன்று ட்ரீட்டி லா. இது அதுக்கப்புறம் ஐஆர் சப்ஜெக்டில் படிப்பீங்க. ஒரு பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு தரேன். கஸ்டமரி லா அப்படிங்கிறது நடைமுறையில் இந்த மனிதர்கள் பின்பற்றக்கூடிய சில நெறிமுறைகள் இருக்கும், சில கைட்லைன்ஸ் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து லீகலாக சட்டமாக ஏற்றப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் எல்லா மக்களாலேயும் உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. உதாரணத்துக்கு அமைதி, தீவிரவாதம் வேண்டாம், இன்னொரு நாட்டில் வாழக்கூடிய மக்களையும் நாம் மதிக்கணும், பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடக்கூடாது, வர்த்தகத்துக்கு எந்த விதமான பாதகமாக ஏற்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து கஸ்டமரி லா. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து லீகலாக சட்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாடுகளால் வேல்யூஸாக, பண்புகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. இது கஸ்டமரி லா. இன்னொரு லா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி லா, ஒப்பந்த சட்டம். இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, ஒப்பந்தங்கள், அமைப்புகள்லாம் இருக்குது. இவங்க வந்து லீகலாக சட்டத்தை இயற்றி வச்சுருப்பாங்க. இது ட்ரீட்டி லா. உதாரணத்துக்கு ஐநா சபை இருக்குது பாருங்கள். ஐநா சபை எதன் மூலமாக உருவாகுதுன்னா ஒரு சட்டத்தின் மூலமாக உருவாகுது. அது பேர் யூஎன் சார்ட்டர். அப்போ யூஎன் சார்ட்டருங்கிறது ஒரு ட்ரீட்டி லாவாக பார்க்கலாம், ரைட்டுங்களா? இப்போ பாகிஸ்தான் இந்தியாவை அட்டாக் பண்ணியிருக்கு. இது கஸ்டமரி லா வச்சு பார்த்தாலும் குற்றம், ட்ரீட்டி லா வச்சு பார்த்தாலும் குற்றம். இன்னொரு நாட்டில் இருக்க மக்களை சாகடிக்கிறது தப்பு, கஸ்டமரி லாவே இது சொல்லும். ட்ரீட்டி லா வச்சு பார்த்தாலும் இது குற்றம். இப்போ ஐநா என்ன சொல்லுது? பயங்கரவாதம் தவறு, நாடுகள் வந்து ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லுது, ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, யூகே, யூஎஸ், ரஷ்யா, யுனைடெட் நேஷன், இவங்க எல்லாருமே இந்தியா, பாகிஸ்தான் 2 பேர்கிட்டையும் இந்த சண்டையை நிறுத்திடுங்க, டீஎஸ்கலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குன்னு சொல்கிறார். அப்போ நம்ம இதை நோட் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை, முக்கியமான நாடுகள், பெரிய சக்திகள், யூகே, யூஎஸ், ரஷ்யா along with UN have asked India and Pakistan to reduce the tension, de-escalation. de-escalationன்றது பதற்றத்தை குறைக்கிறது. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தானுக்கும் சில சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, கூட்டாளிகள் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா, டர்க்கி, மலேசியா. சைனா பார்த்தீங்கன்னா சைனாவுடைய பாகிஸ்தானுடைய பெரிய நட்பு நாடு, நெய்பரிங் கண்ட்ரி. சித்தாந்த ரீதியாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு வேறு. அவங்க வந்து சோஷியலிஸ்ட் நாடு, இவங்க சோஷியலிஸ்ட் நாடு கிடையாது. கல்ச்சரை வச்சு பார்த்தாலும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க. ஸ்ட்ராட்டஜிக்னா லாங் டேர்ம்.
2 பேருடைய பாதுகாப்புக்கும் 2 பேருடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இவங்க க்ளோஸாக இருக்காங்க. பாகிஸ்தானையும் சைனாவையும் ஆல் வெதர் அலைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல் வெதர் அலைஸ்னால் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க. நட்பு வந்து எந்த காரணத்தை கொண்டும் முடியாது. அப்போ நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா சைனா, டர்க்கி, மலேசியா. டர்க்கி, மலேசியா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். 2 முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி. நீங்கள் கேட்கலாம், அப்போ டர்க்கியும் மலேசியாவுக்கு இந்தியாவுக்கு எதிரானதானு? இல்லை, இந்தியா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மற்ற நாடுகளுடைய நட்பு நாடுகள் தான். அதே போல தான் மற்ற நாடுகள், பெரும்பாலான நாடுகள் இந்தியாவை மதிப்பாங்க, அவங்க நட்பு பாராட்டுவாங்க. ஆனால் சில நேரங்களில் அவங்களுக்குன்னு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ டர்க்கிக்கும் மலேசியாவுக்கும் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க பாகிஸ்தானை ஒரு முஸ்லீம் நாடாக பார்க்குறாங்க, இவங்களும் முஸ்லீம் நாடுகள். அப்போது ஒரு சர்ச்சை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சக முஸ்லீம் நாடோட நிற்கிறது அவங்களுடைய கடமைன்னு அவங்க பார்க்குறாங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். இப்போ கனெக்ட் பண்ணணும் கான்செப்டை. டர்க்கியும் மலேசியாவும் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்ககிட்டயும் போய் எவிடன்ஸ் கொடுக்கணும். ஏன்ப்பா நீ முஸ்லீம் நாடுன்னு சப்போர்ட் பண்ணுற? இதை மதத்தை வச்சு பார்க்கக்கூடாது, மனிதத்தை வச்சு பார்க்கணும், பயங்கரவாதத்தை வச்சு பார்க்கணும். இந்த எவிடன்ஸ் இருந்தா பாகிஸ்தான் ஆர்மியை பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு அவங்ககிட்டயே எவிடன்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி லிங்க் பண்ணுங்கள் கான்செப்ட்ஸை. முடிஞ்ச வரைக்கும் பாகிஸ்தானை இந்தியா எக்ஸ்போஸ் பண்ணணும். இன்டர்நேஷனல் லெவலில் மற்ற நாடுகள் முன்னாடி தோல் உரிச்சு காட்டணும். பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு அப்படின்னு தோல் இருக்கணும். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் அதை வந்து நம்ம முடிஞ்சதுக்கு பிளாக் லிஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து கீழே ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காரு. பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் 2021 இதை மீறி இருக்குன்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் நோட் பண்ணணும். அவுட்டர் சர்க்கிளில் LOC சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட். சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது போர் நிறுத்த ஒப்பந்தம். போர் நிறுத்த ஒப்பந்தம் 2021 வந்தாலும் தொடர்ந்து இந்தியாவை அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு விதிமீறல். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாயிண்ட்ஸ் வைக்கணும். அடுத்தது போகலாமா? அடுத்த எடிட்டோரியல் அது கீழே இருக்குது, எக்கனாமி சப்ஜெக்டில் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் நம்ம இப்போ பார்த்தது வந்து IR. கீழே இருக்கிறது வந்து மெயினாக எக்கனாமி ப்ளஸ் IR. இந்தியாவும் UK அதாவது பிரிட்டனும் 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு FTA சைன் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இதை பற்றி தான் நியூஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நாடுகளோ அவங்க மத்தியில் வர்த்தகம் இருக்குது பாருங்கள், ட்ரேடு, அது இன்னும் வளரணும், அதிகமாகணும் அப்படின்றதுக்காக அந்த வர்த்தகத்தில் முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாடுகள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதை நீக்கிடலாம் அல்லது குறைச்சிடலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போடுவாங்க. இதுதான் FTA. கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரிஃப்ஸாக இருக்கும். டேரிஃபுங்கிறது வரி அல்லது நான் டேரிஃப் பேரியராக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட்டா. டேரிஃப், கோட்டா இதெல்லாம் ட்ரேட் பேரியர்ஸ், ட்ரேடில் இருக்கக்கூடிய தடைகள். இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீக்கிடலாம் அல்லது இதை குறைஞ்சபட்சமாக வைக்கலாம் அப்படின்னு ஒப்பந்தம் போடுவாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இந்தியாவும் UKவும் நாங்கள் உங்களுக்கு கார் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு கார் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். 2 பேருமே என்ன பண்ணலாம்? டேக்ஸை இல்லாமல் பண்ணிடலாம், நியூட்ரலைஸ் ஆகிடும். உங்கள் கம்பெனி காரை நாங்கள் வாங்குகிறோம், எங்கள் நிறுவனம் காரை நீங்கள் வாங்கிக்கோங்க, 0% டேக்ஸில் விற்றுருவோம். ஒருவேளை நீங்கள் 10% நாங்கள் 10% வச்சா கூட அது பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, அது பெருசாக 0%னே வச்சுருவோம். உங்கள் கார் மேனுஃபேக்சருக்கும் நல்லது, எங்கள் கார் மேனுஃபேக்சருக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒப்பந்தம் போடுவாங்க. ஒரு சில நேரங்களில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5% வரி வைங்க, நாங்கள் ஒரு 10% வைக்கிறோம் அப்படின்னு கூட ஒப்பந்தம் போடுவாங்க. காரணம் என்ன? இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, நம்ம அவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம் எக்கனாமிக்கலாக. அப்போ இதிலலாம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கும். இது எல்லாமே FTAனுடைய ரூலில் இருக்கும். இந்தியா ஏற்கனவே பல நாடுகளோட FTA சைன் பண்ணிட்டோம். உதாரணத்துக்கு ஜப்பான், அப்புறம் ஆசியான், இவங்களோட சைன் பண்ணியிருக்கோம். இன்னும் பல நாடுகளோட சைன் பண்ண முயற்சி பண்ணுறோம். இப்போ UKவோட சைன் பண்ணிட்டோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது இல்லாமல் இஸ்ரேல், கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் இந்த அமைப்பு, ஆஸ்திரேலியா இவங்களோடய நம்ம சைன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். USஓடையும் சைன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த நியூஸில் FTAனா நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து சில ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த FTA மூலமாக இந்தியாவுடைய 99% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு UK மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக 99% எனக்கு கிட்டத்தட்ட 100% நமக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த FTA மூலமாக இந்தியா UK பைலாட்ரல் ட்ரேடை 2030க்குள்ளே $120 பில்லியன் அளவுக்கு ஆக்கணும் அப்படின்ற டார்கெட்டும் இருக்குது. அதுவும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பெனிஃபிட் இந்தியாவுக்கு என்னென்னா, இதில் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புளும் கிடச்சிரும். 2 நாடுகள் மத்தியில் ஒர்க்கர்ஸ் போகலாம் வரலாம். ஓகேங்களா? இதில் இந்தியாவிலேருந்து UK போகிறவங்க அங்கே போய் சோஷியல் செக்யூரிட்டிக்கான கான்ட்ரிபியூஷனை முதல் 3 வருஷத்துக்கு கட்ட வேண்டாம்.
சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு இந்தியாவில் இந்த இபிஎஃப், இஎஸ்ஐசிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் சோஷியல் செக்யூரிட்டி. இன்சூரன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட், இதெல்லாம் சோஷியல் செக்யூரிட்டிக்கெல்லாம் வரும். நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போனாலும் அங்கே நீங்கள் அந்த பெனிஃபிட்டை கட்டணும். ஆனால் இந்த எஃப்டிஏல 3 வருஷங்களுக்கு கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இந்த அவுட்டர் சர்க்கிளில் ஃபேக்ட்ஸ் நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்னர் சர்க்கிள் தான் மெயினாக. ஸ்ட்ராங் கான்செப்ஷுவல் நாலேஜை அவங்க எதிர்பார்ப்பாங்க. செகண்ட் பேராகிராஃப் வாங்கலாம். செகண்ட் பேராகிராஃபில் இந்த எஃப்டிஏல இருக்க சில சவால்களை சொல்லியிருக்காரு ரைட்டர். என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இந்த எஃப்டிஏவை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த எஃப்டிஏ மூலமாக யூகேலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் இதனுடைய வரியை நாம் ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ அங்கேருந்து வர பொருட்கள்லாம் நம்மளுடைய மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடும். இதனால் இந்திய விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சவால் இருக்குது. அதனால் இப்போ இந்திய விவசாயிகள் நிறைய பேர் போராடுறாங்க. இந்த சவாலையும் அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தையும் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி இந்தியா யூஏஇ எஃப்டிஏ சைன் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. நாம் சில விஷயத்தில் இதனால் டிஸ்அட்வான்டேஜில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா ஆஸ்திரேலியா ஒப்பந்தத்தில் இந்த பிரச்சனை இருந்தது. காரணம் என்ன, ஆஸ்திரேலியாவிலேருந்து அக்ரிகல்ச்சர் குட்ஸ் இந்தியாவுக்கு வரும்போது இது இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு இது பாதிப்பை ஏற்படுத்தணும் இதில் சுட்டி காட்டுறாரு. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்னர் சர்க்கிளை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு அதை வச்சு தான் அவுட்டர் சர்க்கிளை நீங்கள் பிடிக்கணும். எந்த காரணத்தை கொண்டு ரிவர்ஸ்லேருந்து வராதிங்க, அவுட்டர் சர்க்கிள்லேருந்து வராதிங்க. எடுத்தோடனே மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டே தெரியாது, லாஜிக்கே இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் போயிடலாம். பேஜ் நம்பர் 20. ட்ரம்ப் ஸ்டார்மர் அனௌன்ஸ் ட்ரேட் டீல். இங்கே பாருங்கள், இந்தியா யூகே படித்தோமா ட்ரேட் டீல். இப்போ எஃப்டிஏ அதே மாதிரி ஒரு எஃப்டிஏவை யூஎஸும் யூகேவும் சைன் பண்ணுறாங்க. அதுதான் இந்த நியூஸில் இருக்குது. இப்போ அது ஈஸியாக எனக்கு, நான் அதை படிக்கவே வேணாம். ஏன்னா இந்தியா யூகே எஃப்டிஏவை நான் படிச்சுட்டேன். அந்த நியூஸை வச்சு அந்த நாலேஜ் வச்சு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணால் போதும். யூகே யூஎஸ் சைன் பண்ணுறாங்க. கான்செப்ட் சேம் கான்செப்ட் தான். ஆனால் யூகே யூஎஸ் பார்த்தீங்கன்னா கிரேட் பவர்ஸ், பெரிய சக்திகள். எக்கனாமிக்காக அவங்க டெவலப்டு கண்ட்ரிஸ். டெவலப்டு கண்ட்ரி இந்த மாதிரி எஃப்டிஏ சைன் பண்ணும்போது அதில் பெருசாக சிக்கல் இருக்காது. ஏன்னா 2 பேருடைய பொருளாதார நிலையம் ஒரே மாதிரி இருக்கும். பெருசாக சிக்கல் இருக்காது, இருக்கும் ரொம்ப இருக்காது. ஆனால் இந்தியா யூகே எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப்டு, நம்ம டெவலப்பிங், இதில் சில சிக்கல்கள் இருக்கும். அவங்க சில செக்டர்ஸில் அட்வான்டேஜ் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் டெக்னாலஜி அவங்க கையில் பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். அடுத்து இஸ்ரேல் சம்மந்தம் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இஸ்ரேல் இஷ்யூஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் எட் த்ரெட் அகெயின்ஸ்ட் ஈரான். இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக். நீங்கள் நியூஸ் படிக்க பேக்ரவுண்ட் புரியும். வெஸ்ட் ஏஷியா, மேற்கு ஆசியாங்கிற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பவர்ஸ், அங்கே இருக்க பிராந்திய சக்திகள் மத்தியில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. எப்படி உலக அளவில் அமெரிக்கா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரஷ்யா, சைனா இப்படி இருக்கோ, அதே போல் ஒரு பகுதியிலையும் ஒரு அரசியல் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா வெஸ்ட் ஏஷியாவில் 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப்பில் முக்கியமான நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், சவுதி அரேபியா. இவங்க ஒரு அணின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள. இவங்க 2 பேரும் மேற்கத்திய நாடுகளோட க்ளோஸாக இருப்பாங்க. மேற்கத்திய நாடுகள் எது, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இதெல்லாம் 2 இம்பார்ட்டண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். மேற்கத்திய நாடுகள் யூகே, யூஎஸ். ஸோ இது ஒரு டீம் வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளேருந்து ஹையர் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நட்பு வச்சுருக்காங்க. இன்னொரு டீம் இருக்குது, இன்னொரு குரூப் இருக்குது. இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். இந்த குரூப்பில் மேற்கொண்டு இருக்கிற முக்கியமான நாடு பார்த்தீங்கன்னா ஈராக், இன்னொன்று சிரியா. ஆனால் இப்போ சிரியன் பொசிஷன் கொஞ்சம் டைலமாவில் இருக்குது. சிரியா இப்போ இந்த பக்கம் வர்ற மாதிரி இருக்குது, சவுதி இஸ்ரேல் பக்கம் வர மாதிரி இருக்குது. வரல, வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு சிரியா இந்த பக்கம் வைங்க, ஆப்போசிட் சைட்னே வச்சுக்கோமே. ஸோ இங்கே அரசியல் இப்படி தான். ஈரான் யாருக்கு எதிரி, சவுதி அரேபியா, இஸ்ரேல் 2 பேருக்கும் எதிரி. சவுதி இஸ்ரேலுக்கு ஈரான் எதிரி. இஸ்ரேல் ஆக்சுவலாக சின்ன நாடு. நீங்கள் சைஸை வச்சு பார்க்கணும்னா இஸ்ரேல் மாதிரி ஈரான் 100 மடங்கு பெருசு. ஈரானை விட சவுதி 2 மடங்கு பெருசு, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஆனாலும் இஸ்ரேல் ஒரு சக்தி வாய்ந்த நாடு, டெக்னாலஜி, டிஃபென்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. இப்போ சவுதி, ஈரான் இந்த 2 நாடுகள் மத்தியில் ஒரு தனி அரசியல் இருக்குது. 2 முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி. ஆனால் இதுக்குள்ளே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. சவுதி அரேபியா ஷியா இஸ்லாம் கண்ட்ரி, சுனி இஸ்லாம் கண்ட்ரி. ஈரான் வந்து ஷியா இஸ்லாம் கண்ட்ரி. அந்த மதத்துக்குள்ளே செக்ட் இருக்கும், உட்பிரிவு இருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது 2 பேரும் வேறுபடுறாங்க. இந்த வேறுபாட்டை வச்சு ஒரு அரசியல் இருக்கும், மதத்தை அடையாளமாக வச்சு அரசியல் பண்ணுவாங்க. அப்போ ஈரான் வந்து ஷியா இஸ்லாம் அடையாளத்தை வச்சு அரசியல் பண்ணுது, சவுதி சுனி இஸ்லாம் அடையாளத்தை வச்சு அரசியல் பண்ணுது.
இப்போது இந்த நியூஸ் வந்து இஸ்ரேல் வர்சஸ் ஈரான். இப்போ ஏன் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் நியூஸ் வருதுன்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சா? ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைடில் இருக்காங்க. ஒன்றும் ராக்கெட் சயின்ஸே கிடையாது. கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டால் நியூஸ் ஈஸியாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வேகமாக படிச்சுட்டு போயிடலாம். இப்போ வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே ஈரானும் இஸ்ரேலும் எதிரிகள். ஈரான் வர்சஸ் சவுதி, ஈரான் வர்சஸ் இஸ்ரேல். இப்போ ஏன் இஸ்ரேல் ஈரானை வார்ன் பண்ணுறாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா, இந்த ஹவுதீஸ் அப்படிங்கிற கிளர்ச்சியாளர்கள் ஏமன் நாட்டில் இருக்காங்க. இதுக்குள்ளே ரொம்ப போவேன்னா நான் ரொம்ப உங்களோட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே நாளில் மைண்டுக்குள்ளே ரொம்ப ஸ்டஃப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏமனுங்கிற ஒரு பின்தங்கிய நாடு வெஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கிளர்ச்சி நடந்துகிட்ருக்கு. உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. ஏமன் கவர்மெண்ட்டையே எதிர்த்து அந்த நாட்டுக்குள்ளே சண்டை போடுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா ஹவுதீஸ். ஹவுதீஸுங்கிறது ஷியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உட்பிரிவு. எல்லா ஹவுதீஸும் சண்டை போடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதில் நிறைய பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. சொந்த நாட்டான ஏமன் கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போடுறாங்க. இந்த ஏமன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சவுதியினுடைய கண்ட்ரோல் இருக்குது. இதுவும் அந்த ஹவுதீஸ் பிடிக்கல. ரைட்டுங்களா? ஏன் அந்த கண்ட்ரோல் இருக்குன்னா, இவங்க சுனி இஸ்லாம் பாலிடிக்ஸை வச்சு சவுதி ஏமனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் எந்த பக்கம் நடக்குது? சவுதி பக்கம் நடக்குது. இந்த அரசியல் யாருக்கு பிடிக்கல? ஏமனுக்குள்ளே இருக்க ஷியா ஹவுதீஸ்க்கு பிடிக்கல. இப்போ ஆப்போசிட் சைடில் யார் இருக்கா? ஈரான் இருக்காங்க. ஈரான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சவுதிக்கும் ஏமனுக்கும் எதிரான ஹவுதி ரெபல்ஸ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹவுதீஸும் ஷியா, இவங்களும் ஷியா, ஈரானும் ஷியா. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா மதங்கிறது ஒரு ஃபேக்டர் தான், ஆனால் அது மட்டுமே முக்கியமான ஃபேக்டர் இல்லை. இப்போ ஷியா சுனி பாலிடிக்ஸ் இருக்குது, ஆனால் வெறும் இதை மட்டும் வச்சு அங்கே அரசியல் இல்லை. அரசியலோடு இந்த மத அடையாளம் சேரும். அரசியலுக்காக இந்த மத ஆடலம் வந்து யூஸ் பண்ணப்படுது. அதனால தான் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஹவுதீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஹவுதீஸ் வந்து எங்களுக்கும் எதிராக இருக்காங்க, ஏன்னா நாங்கள்லாம் ஒரு அணியாக இருக்கோம், நீ தொடர்ந்து ஹவுதீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நாங்கள் உங்களை தாக்குற மாதிரி இருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் ஈரானை வார்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 18 எம்எம்ஆர் பற்றி நியூஸ் இருக்குது. இது சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸில் வரும். எம்எம்ஆர் அப்படிங்கிறது மெட்டர்னிட்டி மார்ட்டாலிட்டி ரேட். பெண்கள் அவங்க அந்த குழந்தை பேர் நேரத்தில் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கான்செப்ட் தான் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் நியூஸ் இருக்குது. கான்செப்ட் என்னன்றதை பார்த்துருங்க. இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் தற்போது எம்எம்ஆர் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 93 பெர் லேக் லைவ் பர்த். 1,00,000 டெலிவரி நடக்குதுன்னா, பெண்கள் டெலிவரி தராங்கன்னா அதில் 93 பேர் இறக்குறாங்களாம். இந்த ரேட்டு தான் எம்எம்ஆர். இதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்திருக்கு, 97 இருந்திருக்கு. அது முன்னாடி 103 இருந்திருக்கு, இப்போ 93 குறைஞ்சிருச்சு. எம்எம்ஆர் கான்செப்டை புரிஞ்சுக்கணும், டேட்டாவை மனப்பாடம் பண்ணிடணும். அவுட்டர் சர்க்கிளில் 93 இது போதும். இன்னொரு ஃபேக்ட் இருக்குது கீழே. இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. அது பேர் ரெஜிஸ்டர் ஜென்ரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா, RGCC. அதை மனப்பாடம் பண்ணிடுங்க, நோட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் கேள்வியாக கேட்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 1 லேக் பர்த்துக்கு எவ்வளோ டெத்துங்கிற நம்பர் தான் எம்எம்ஆர். எம்எம்ஆர் மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்குது, IMR, இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட். இந்த மதர்ஸ் இறந்து போகிறத நம்ம எம்எம்ஆரில் பார்க்குறோம், குழந்தைகளே இறந்து போகிறத IMRல பார்க்குறோம். இந்த நியூஸில் 3rd காலம் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, SDG கோல் பற்றி கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. SDGங்கிறது நீங்கள் எக்கனாமிக்லேயும் என்விரான்மெண்ட்லேயும் அப்புறம் படிப்பீங்க. இது வந்து யூஎன்னுடைய கோல். ஐநா சபை இருக்குது பாருங்கள், இது உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும் சில இலக்குகளை கொடுத்துருக்கு. இதுதான் SDGன்னு சொல்கிறோம். ஹெல்த், எஜுகேஷன், பாவர்ட்டி, விமன் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரி சமூகம், பொருளாதாரம் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக என்விரான்மெண்ட்டையும் சேர்த்து எல்லா நாடுகளும் தொடர்ந்து முன்னேறணும், இந்த உலகம் பெட்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தம் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்க கோல்ஸ் தான் SDG. இந்த SDGக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த MMR, IMRலாம் வரும். ஏன்னா அது ஹெல்த் சம்மந்தப்பட்டு. அப்போ இந்த மாதிரி லிங்க் பண்ணுறாங்க. MMR, IMR கான்செப்டை இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎன்னுடைய SDG கோல்ஸோட லிங்க் பண்ணியிருக்காங்க. SDG கோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, 70க்கும் கீழே போகணும். இதுதான் SDG கோல். ஓகேவா? MMR 70 per 1 lakh லைவ் பர்த்ஸ், அந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், 10வது மேற்கொண்டு 70யாக குறைக்கணும், 70க்கும் கீழே போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த அனாலிசிஸ் நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி.